ஆட்சி கலைக்கணும் சார். ஒரே வார்த்தை கேட்டீங்கன்னா தேர்தல் மீண்டும் சந்திக்கணும். அதுக்கு என்ன வழி? எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டீங்க, உங்களுக்கு வாக்களிச்சாங்க. வாக்களிச்சு உங்களால் மெஜாரிட்டிக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியல. மக்கள் முடிவுக்கு விரோதமானது, மக்கள் தீர்மானத்துக்கு விரோதமானது, மக்கள் நம்பிக்கைக்கு விரோதமானது, மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானது சார். முழுக்க உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி கிடைக்கல, நீங்க ரிசைன் பண்ணுங்க. 3 அணிக்குமே மெஜாரிட்டி இல்ல, ஆனா உங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்க. இதுதான் பேரன்றது, இதுக்கு பேர் தான் குதிரை பேரன்றது. நான் இப்ப திருமாவளவன் ஏன் லேட் பண்ணாரு கேட்டா, நான் உயர்நிலை கூட்டத்தை கூட்டினாங்கிறாரு. ஏன்னா டெல்லியில போய் கூட்ட போறாரு உயர்நிலை கூட்டத்தை. ஆழ்ந்து சிந்திச்சு உடனே என்ன முடிவு எடுத்தீங்க? ஆதரவு தானே தெரிவிச்சீங்க. டிஎம்கேக்கு ஏன் இந்த சரிவு? நீங்க வந்து முக்கியமா பிரதானமான 2 விஷயம், ஒன்னு போதை, இன்னொன்னு பாலியல் குற்றம். அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையில இறங்கி இருக்கணும். நீங்க அதை விட்டுட்டீங்க. அது 2 பிரதானமா செஞ்சிருக்கணும். சரிங்களா? ஆனா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்கீம் பாருங்க, காலைல 5000 ரூபாய் போடுறேன், இங்க வந்து 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறேன், அதை நீங்க சொன்னீங்க. அவங்க அதை பத்தி பார்க்கவே இல்லை. மக்கள் வந்து நெகட்டிவா தான் பாக்குறாங்க. என்னங்க ஸ்கூலுக்கு போனா கூட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பார்வை. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த அமைச்சரை நான் மாத்துறேங்க, இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நான் மாத்துறேன், வேற ஒரு அனுபவசாலி ஒருத்தரை போடுறேன், இப்படி நீங்க வந்து மக்களை திருப்திப்படுத்திருக்கணும். ஏதாவது ஒரு வகையில தொடர்ச்சியா நடக்கும். நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது. அதோட கொடுமை நடக்குன்னா, அன்பில் மகேஷ் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்வை நான் வன்மையா கண்டிக்கிறேன். வன்மையா கண்டிக்கிறீங்க அமைச்சரே நீங்க தாங்க. இது இந்த பாலியல் குற்றத்தை நான் வந்து வன்மையா வந்து நான் வந்து கண்டிக்கிறேன். நான் வன்மையா நீங்க கண்டிக்கிறது பெருசு கிடையாது. அது நடக்காம தடுக்கணும்ல. கள்ளக்குறிச்சியில வந்து தொடர்ச்சியா நடக்குதுல்ல மாணவிகளுடைய அந்த பாலியல் குற்றங்கள் வந்து. சொல்லுங்க, எத்தனை விஷயத்த முடிமறைப்பீங்க? அப்போ அந்த இடத்துல உதயநிதியோ அல்லது சபரீசனோ அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்களோ என்ன செஞ்சாங்கன்னா, இங்க இயக்கத்தை விட ஆட்சியை விட அன்பில் மகேஷ் தான் வந்து முக்கியம்னு நினைச்சாங்க. அதனுடைய இழப்பு தான் அவங்க அனுபவிச்சது. இப்போ ஏன்னா ஒரு ஸ்கூல் பள்ளி குழந்தைகள் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா இல்ல என்னன்னா, அப்போ பொறுப்பேற்றுக்கணும். இந்த போதை கலாச்சாரங்கள் இதெல்லாம் நீங்க வந்து இரவு பகலா உழைச்சது உண்மை சார், காவல்துறை. ஆனாலும் தடுக்க முடியல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த கட்டம் நீங்க தானே முடிவு எடுக்கணும். அடுத்த கட்டம் நீங்க இப்போ யாரும் உழைக்காம இரவு பகலா உழைச்சாங்க, காவல்துறை உழைக்கிறாங்க, ஆனாலும் தடுக்க முடியல. டொம்முன்னு ஒண்ணு போட்டுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இது டொம்முன்னு ஒரு சவுண்ட் வந்துருக்கணும். வந்துன்னா அப்போ உடனே வந்து அலர்ட் ஆயிருக்கணும், குற்றம் செய்யறவங்க அலர்ட் ஆயிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து அது மாதிரி எதுவும் நடக்கல. இல்ல விஜய் அவர்கள் அதனாலதான் வந்து அந்த துறையை வந்து கையெழுத்துறாரு. பெண்கள் பாதுகாப்பு அது பார்க்கலாம். நம்ம இப்போ அதுதான் இப்ப நேத்து கூட என்கிட்ட கேட்டாங்க. சரி, சிங்கப்பெண் திட்டம் அது இதுன்னு சொன்னார்ல, ரைட் வரட்டும். இல்ல இப்ப ஜெயலலிதா, அதாவது இன்னொன்னு பார்க்க போனோம்னா, எல்லா அமைச்சர்களும் வந்து விஜயை வந்து ஒரு கடவுளா பாக்குற மாதிரியான ஒரு வெளிப்பாடு தான். அது காலகாலமா நடக்குது சார். அதாவது அது அதிமுக போலயே வந்து அது காலகாலமா நடக்குது சார். வந்து மன்னா மாமா மன்னா அப்படின்னு இல்லையா, அந்த 23ஆம் புலிகேசியில இது வானம் மும்மாரி பொழியுது உன்னாலதான், நீ கண்ணை சிமெண்ட்னா போதும். இது அதை ஏற்கனவே வந்து அதுதான் சார். அது வந்து ஆட்சி மாறலாம் காட்சி மாறலாம் சொல்றது அதனால தானே. இப்ப என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, உங்களாலதான் மழையே பெய்யுது, இது நீங்க வந்து சட்டசபைக்கு வந்தீங்க சூரியனே மறைஞ்சிருச்சு, இதெல்லாம் வரும் பாருங்க இந்த டைலாக்லாம். இந்த டைலாக்லாம் இது சாரி, நீங்க என்ன சார், நீங்க உதயநிதியை போடாததா சார் அந்த சபையிலேயே? இவங்க மாற மாட்டாங்க. ஒரு மாற்று அரசியலா தானே வந்து விஜய் சார். இங்க காலமா நடக்குது சார். இது ஒரு சார், இதா முதலமைச்சர் இருக்கும் போது துணை முதலமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் பேசுறவங்களாம் இருக்காங்க அங்க. நீங்க அதோட கூத்து நீங்க சொன்னவங்க, இவன் கடா வயசு இருக்கும் யாருக்கு புகழ்ந்து பேசுறவனுக்கு. ஆனா வந்து உதயநிதி சின்னவரா இருப்பார் வயசுல, அண்ணான்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. நீங்க வேற ஒண்ணு, இது அண்ணன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்ப்போம், உதயநிதி பார்ப்போம், அவரை பார்ப்போம். இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்தோம் சார். நம்ம ஒன் சைடா நம்ம பேச முடியாது சார். எனக்கு எப்பவும் எனக்கு பிடிக்கும் நேர்மையா பேசணும். காலகாலமா இதான நடக்குது. சட்டசபையில என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க இனிமேல்? மன்னா மாமா மன்னா, இது மாமன்னா மாமா மன்னா, மாமன்னனையே வீழ்த்திய மாமன்னா வருதா இல்லையான்னு பாருங்க. மாமன்னன் யார சொல்லுவாங்க? உதயநிதி சொல்லணும். மாமன்னனையே வீழ்த்திய சக்கரவர்த்தியாக எங்கள் தலைவரை நாங்கள் பார்க்கிறோம் சொல்ல போறாங்களா இல்லைன்னு பாருங்க. இது அது மாதிரியான பாருங்க வசனம் வரல. நீங்க வரலன்னா நான் என்ன சொல்றது, அந்த வார்த்தை பாண்டே மாதிரி மாட்டிக்கூடாதுன்னு பாக்குறேன் நான். ஆனா நிச்சயமா வரும். பாண்டே சொன்னார்ல, 10 சீட்டு ஜெயிக்கலாம், அந்த தொழிலை விட்டுறாரு சொல்லிட்டு நம்ம தொழில சொல்லக்கூடாது. நான் உள்ளபடியே நான் சொல்றேன், கண்டிப்பா வந்து மாமன்னனை வீழ்த்திய சக்கரவர்த்தியே அப்படின்னு வந்து ஒரு வசனம் வரும் பாருங்க. யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாங்க, கூடிய சீக்கிரம் பேசுவாங்க.
சார் இப்ப முதல்ல ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமே அந்த டாஸ்மார்க்லாம் அந்த 10 ரூபா வாங்குறதெல்லாம் நிறுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறதெல்லாம் நிறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மாற்றங்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. இது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அது கிடையாது சார் மாற்றம், அது கிடையாது மாற்றம். டாஸ்மாக மூடிட்டீங்க சொல்லுங்க, அதுதான் மாற்றம். மூட முடியுமா? சாத்தியமா? அது சொல்லுங்க சார். சாத்தியம்னா அதுதான், நீங்க சாத்தியம் இல்லாத சாத்தியமாகணும்னு சொன்னார்ல பதவி ஏத்துக்கும் போது. இதனாலதான் வந்து இது இவ்வளவு திட்டங்களையும் சொல்லி சீமான் அவர்களை வந்து இதனாலதான் நீங்க அது பாருங்க, நீங்க 10 கோடி 10 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டீங்க. 10 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆக போகுது? 20 லட்சம் கோடி ஆக போகுது. அவ்வளவுதான். கடன் வாங்காம நீங்க பண்ண போறது கிடையாது திட்டங்கள் எதுவுமே. ஏன்னா நீங்க வச்சிருக்க திட்டமும் அப்படிதான். முதல்ல நீங்க திட்டங்கள் நிறைவேற்றுவீங்களான்னு சந்தேகம் முதல்ல. ஏன்னா இதை எதிர்த்து தான் வந்து சீமான் அவர்கள் நிறைய கொள்கை திட்டங்களை சொல்லினாரு. அதெல்லாம் ஏற்காம முதல் விஷயம் சார், டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தை பால்ல கொண்டு வர முடியும். டாஸ்மாக்ல என்ன வருமானம் வருதோ அதை பால் வளர்ச்சி, மாடுகள் வளர்ப்பு மூலமா, பால் வளர்ச்சி மூலமா கொண்டு வர முடியும். இல்ல அது மக்கள் அதுக்கு இல்ல சார், மக்கள் ஏத்துக்கிறாரு. நீங்க என்ன சார், நீங்க உங்ககிட்ட திட்டம் இருந்ததுன்னா மக்கள் ஏத்துப்பாங்க. பால் வேணா எனக்கு சாராயம் தான் வேணும்னு கேட்பாங்களா மக்கள் யாராச்சும்? என்ன சார் இது? இல்ல அந்த திட்டங்களை சொல்லியுமே மக்கள் அதுக்காக போட்ட ஓட்டுகள் அப்படி இல்ல சார். அது பாருங்க, நீங்க மக்களை நீங்க வந்து இங்க குறை சொல்ல முடியாது சார். மக்கள் சரியா வாக்களிச்சிருக்காரு. கடைசி நேரத்தில் நீங்க உங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படுது. இப்ப வந்து நாம் தமிழருக்கு இயற்கையா என்ன வாக்கு வரணுமோ அது வந்திருக்கணும். அந்த வாக்கு தடுக்கப்பட்டு போயிருக்கிறதா இங்க ரூட் மாஃபியான்றது, மூளைச்சலவைன்றது ஒன்று நடந்திருக்கு சார். முழுக்க இணையத்தை டெக்னாலஜி மூலமா வந்து ஒரு ஆட்சியை அமைக்கணும்னு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதல். கடந்த காலத்துல எப்படியோ இருக்கலாம். முழுக்க மக்கள் வந்து வாக்களிக்கிற அந்த அந்த தன்மையை மாத்தி காட்டுனது ரூட் மாஃபியா தான். விஜய் வந்து நீங்க வந்து முதல்ல அந்த எக்ஸிட் போலிங் எல்லாம் கரெக்டு, இயற்கையா போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையா என்ன கேட்டா வந்து இந்த ரூட் மாஃபியா இங்கே தான் கிடையாது. இந்த பெண் நிறுவனம் இவங்கெல்லாம் வந்து முழுக்க மூல செலவு பண்ணதுல வந்து அதிமுக 3வது தள்ளப்படுது. இயற்கையான வெற்றின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்திருக்கணும்? அதிமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும். இயற்கையான வெற்றினா அப்போ இங்கே வந்து சில விஷயங்கள் கட்டமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போகுது. ஏன்னா அங்கே வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடி கொடுத்து வந்து ஒரு வியூக அமைப்பாளர் வச்சு செயல்படக்கூடிய இடத்துல இங்கே இல்லை. அப்போ இயற்கையான வெற்றினா அதிமுக கிடைக்கணுன்ற அந்த இதில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயல் வீசும், இணையத்தில் ஒரு புயல் வீசணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. முழுக்க நீங்கள் எதை பார்க்கணும் கூட டிசைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லு டிசைட் பண்ணுது. அந்த அல்காரிதம் சொல்றாங்க இல்லையா, நீங்க நினைக்கிற விளம்பரம் தான் வந்து நிக்குது. நீங்க விஜய் நினைச்சீங்கன்னா விஜய் வந்து நிற்பாரு. அப்படி ஆயிடுச்சு. இப்போ விஜய் செகண்ட் முடிஞ்சா கொஞ்ச நேரம் இந்த நினைவில் அப்படியே இருக்கதான் செய்யும். அப்படியே திருப்பி நீங்க ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்து விஜய் நிற்பாரு. ஸோ அந்த அது நடந்துச்சு. இதுல பெண் நிறுவனமும் அதை பண்ணாங்க. ஆனா பெண் நிறுவனம் என்ன கேட்டா நெகட்டிவான விஷயங்களை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வரல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு வந்து ஆதரவா திமுக தரப்புல உள்ளவங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு எனக்கு இருக்கா, இப்போ ஐடி விங்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இது திமுக ஐடி விங், உங்களுக்கு உதாரணம் தான் நான் சொல்றேன். திமுக ஐடி விங்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புரியுங்களா? ஏன்னா நம்ம அசைன்மெண்ட்டுக்கும் வேலை செய்யலை. எந்த லிஸ்ட்லையும் என் பேர் கிடையாது. திமுக பிரச்சார பீரங்கி லிஸ்ட்லேயே நான் இருக்கேன்னா கிடையாது. இந்த காசு வாங்கிட்டு பேசுறது அதே மாதிரி அதிமுக இருக்குன்னா கிடையாது, டிவிக்கில் இருக்குன்னா கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல நான் வந்து இந்த ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. காலை சிற்றுண்டி திட்டம்ன்றது சரியான திட்டம், அற்புதமான திட்டம். காலை சிற்றுண்டி திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து, ஏன்னா 10 நாள் பசியில் நான் போயிருக்கேன் ஸ்கூலுக்கு, எனக்கு தெரியும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வயிற்றோட போய் உட்காரும் போது அங்கே மயக்கம் வந்து விழுவாங்க, என் ப்ரேயர்லேயே வந்து மயங்கி விழுவாங்க. அப்போ அந்த காலை சிற்றுண்டி திட்டம் அற்புதமான திட்டம் நான் பேசினேன். அது வந்து டிஎம்கே ஐடி விங்கில் வருது. நான் ஐடி விங்கில் காசு வாங்கியிருக்கேண்ணா சொல்லுங்கள், புரியுதுங்களா? அது வருது. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே குறித்து நான் வந்து விஜய் குறித்தோ டிவிகே குறித்தோ வந்து நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னா அது வரல. எங்கே வரல? டிஎம்கே ஐடிவிங்கில் வரல. ஆனால் அது வந்திருக்கணும், அதுவும் வந்திருக்கணும். அவங்க என்ன சார் டிஎம்கேக்கு ஆதரவான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஐடிவிங்கில் ஸ்ப்ரெட் பண்ணாங்க சார். ஆனால் வந்து டிவிகேக்கு எதிரானதை வந்து பண்ணலை. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க கேட்டால் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாகவும் சரி வந்து பாசிட்டிவாகவும் விஜய்ன்ற பேரே வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. விஜய் வெளியே வராத இருந்தான்னா வந்து நமக்கு பிரச்சனையே நினைச்சாங்க. ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாக இணையத்தில் ஓடிட்டு இருக்கு, பொய்யான தகவல்கள் பரப்புறாங்க விஜய் குறித்து. சற்று முன் அதிர்ச்சி செய்தி என்றான், சற்று முன் கிடைத்த மகிழ்ச்சி செய்தின்றான். அதே ஊடகத்தில் விஜய்க்கு வந்த மகிழ்ச்சி செய்தி, விஜய்க்கு வந்த அதிர்ச்சி செய்தி, அதிர்ச்சி மகிழ்ச்சி அதிர்ச்சி மாற்றி இப்படி வந்து முழுக்க விஜயை மையப்படுத்தும். இதில் என்னன்னு கேட்டால் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்ட வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா சன்னு, இந்த வந்து நியூஸ் 18 இதுதான் 1-2 தான். விஜய்க்கு கிட்டத்தட்ட 5. கடைசியாக சத்தியம்டியும் வந்து இது வந்து எதற்கு காரணம்? சினிமா பிரபலம் காரணமா இல்லை பணமா? பணம் தான் சார், முழுக்க பணம். சினிமா பிரபலம் கிடையாது.
அது சார் அதோட வெக்கக்கேடு சொல்றேன் நான். ம். சன் டிவில வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ப்ரோக்ராம் படத்தை போடுறாங்க சார். நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க? சன் டிவில அதுக்கு காரணம் சினிமா பிரபலம். அவர் போட சினிமா பிரபலம் கிடையாது சார். இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற வியாபார உத்தி. இப்ப எல்லாமே விஜய் பத்தி எல்லாம் பாத்துருக்கோம். கேட்டா விஜய் படம் போட்டா வியூஸ் நிறைய வரும். நலசா அட்வர்டைசர் வருவாங்க. கார்பரேட் சிந்தனை தானே சார். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா வச்சுதான் நம்ம முன்னேறணும்னு நினைக்க போறாங்க. அங்க அது கலாநிதி மாறன் அவங்க வியாபார உத்தி. இப்ப எங்க பார்த்தாலும் ஊர் முழுக்க விஜய் பேசுறாங்க. அப்ப விஜய் படத்தை போடுங்க. அது இன்னைக்கு நேற்று பண்றது கிடையாது. அவங்க அதிமுக ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா நடிச்ச படத்தை போடுவாங்க. அது முழுக்க முழுக்க வியாபாரம், பிசினஸ். இப்போ இந்த சேனல் ஒரு 5 சேனல் கட்டினா சரியான தொகை கொடுக்குறாங்க. அவங்களே லிங்க் அனுப்புறாங்க. இவங்க இது கேமரா ஏதோ எடுத்துட்டு போக வேண்டியதில்லை. ஒரே லிங்க். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டிவியும் பாருங்க ஒரே லிங்க். விஜய் பேச்சு அங்கே நிறுத்தினார்னா மேடையில் நிறுத்தின உடனே கேரவனில் ஏறின உடனே மொத்தம் ஸ்டாப் பண்ணுவாங்க. விஜய் இவங்க பேச்சு நிறுத்தின உடனே பார்த்தீங்கன்னா மொத்த லிங்க் கட்டாகும். ஏன் கட்டாவது? தனித்தனியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் டிஃபர் ஆகல டைமிங். ஆனால் அடுத்த நிமிஷம் அவர் பேசி முடிச்சா நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட கட்டாயிரம், அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ ஒரே லிங்க். ஸோ அந்த இதெல்லாம் வந்து மிக சாமர்த்தியமா கட்டமைச்சு சார். அது அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 5 ஆண்டுகள் வந்து விஜய் ஆட்சிகள் தொடராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கேன். இன்னைக்கும் பதிவு செஞ்சீங்க. அந்த மாதிரி மக்களுடைய நிலைமை என்ன? ஏன்னா வந்து திரும்ப திரும்ப தேர்தலை சந்திக்கிறதும் மக்கள் எந்த அப்படிலாம் கிடையாது சார். இங்க நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க முடிவு பண்றது நான் முடிவு பண்ணலாம் கிடையாது. ஒரே வார்த்தை நான் சொல்றேன். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. யாருக்கும் மெஜாரிட்டி மக்களை சந்திக்கணும் சார். அவ்வளவுதான் சார். கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது சார். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. திட்டங்களையுமே வந்து அதாவது தாவேக்காவும் செய்ய முடியாது, மற்ற எந்த கட்சிகளும் செய்ய முடியாது. மக்களுடைய நிலை என்னவா இருக்கும் சார்? இங்க பாருங்க, ஆட்சி கலைக்கணும் சார். ஒரே வார்த்தை தேர்தல் மீண்டும் சந்திக்கணும். அதுக்கு என்ன வழி? ஆட்சி கலைக்கல. இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், உங்களுக்கு உள்ளபடியே நீங்க நல்லா எடுத்துங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணது மக்கள்கிட்ட என்ன, எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டீங்க. உங்களுக்கு வாக்களிச்சாங்க. வாக்களிச்சுட்டு உங்களால மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ நீங்க என்ன செய்யணும்? மக்களை சந்திக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. அது டிவிக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்கன்னா இங்க வந்து ஆதரவு அளிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மறுபடியும் தேர்தல் சந்திச்சா என்ன ஆயிடும், எவ்வளவு செலவாகும் தெரியுமா? மக்கள் வரி பணம் சார். மக்கள் வரி பணத்துக்கு பயப்பு இல்லை. இவங்க திருப்பி இவன் நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே வந்து தேர்தல் சந்திக்கணும்னா அவங்க சந்திப்பாங்க. ஏன்னா பயண திட்டங்கள், பயண செலவுகள், வேட்பாளர்களுக்கு உண்டான அடிப்படை செலவு, இது மட்டும் தான் தேவை. ஆனா மற்ற கட்சிகள் அது கிடையாது. கூட்டணி கட்சிகள் மறுபடியும் நொட்டணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரம் பேசப்படும். இன்னும் நிறைய இருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்வி அடைஞ்சவங்க கேட்டால் மறுபடியும் சீட்டு கொடுத்தா கேட்டா அவனுக்கு கொடுக்கறதா வேணாமான்ற அந்த பிரச்சனை இருக்கும். இப்படி பல குழப்பங்கள் இருக்கு. கட்சிகளுக்கு இருக்கு. இதுல நாம் தமிழுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நாளைக்கே தேர்தல் கூட சந்திப்பாங்க. இப்போ இவங்க சொல்றது வரி பணம் செலவாகன்னு கிடையாது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது போட்டோம், ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் போகட்டும். அப்போ இவங்களே இருக்கட்டும். அப்போ நீங்க ஒரு சிண்டிகேட்டா ஒரு ஏற்பாடு பண்றீங்க. அப்போ என்ன சார், கல்லாப்பட்டி கூட்டணிலாம் வந்து போய் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தீய சக்தி ஆதரவு தெரிவிக்குது. இப்போ தீய சக்தி வெளியே வந்துச்சுன்னா அது ஊழல் சக்தியே ஆதரவு தெரிவிக்கும். இது எப்படி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணத்தை நீங்க வந்து நிறைவேற்ற மாதிரி இருக்கும்? இது மக்கள் விரோதம் இல்லை. இது மக்கள் முடிவுக்கு விரோதமானது, மக்கள் தீர்மானத்துக்கு விரோதமானது, மக்கள் நம்பிக்கைக்கு விரோதமானது, மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானது சார் முழுக்க முழுக்க. அப்ப எப்படி உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி கிடைக்கல, நீங்க ரிசைன் பண்ணுங்க. அடுத்து வந்து மெஜாரிட்டி யாரும் ப்ரூவ் பண்ணா அடுத்து மக்களை சந்திங்க. அவ்வளவுதான். 6 மாசம் வந்து வேணா நீங்க டைம் கேட்டுங்க. உங்களுக்கு தேர்தல் சந்திக்கிறதுக்கு முடியலன்னா எலெக்ஷன் கமிஷன்ல 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. அவங்க நீங்க வந்து உடனே வைக்காதீங்க, நாங்க ப்ரிப்பேர் ஆகணும், ஒரு 4 மாசம் கழிச்சு வைங்கன்னு நீங்களே கேளுங்க. அதை விட்டு கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா பிஜேபி வந்துடும், பிஜேபி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறது. மக்களாட்சியில வந்து நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்களோ அல்லது வந்து எல்லாமே பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சட்டசபையில வந்து வாக்கெடுப்பு வச்சு தான் பண்ண முடியும். பில் பாஸ் பண்ண முடியும். மற்றபடி 1-2 சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வேணா பண்ணிக்கலாம், அதை வேணா பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்காகலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லுவாங்க, ஏரிக்கு பயந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது சார். நீங்க மக்களை வந்து இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சிருச்சு, 3 அணிக்குமே மெஜாரிட்டி இல்ல. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்க. அங்க இருக்கிற எம்எல்ஏங்கிற இப்ப நான் கேட்கிறேன், அதிமுக இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் வந்து டிஎம்கே வேணாம் டிவிகே வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணுவேன். டிஎம்கே இருக்கிற அத்தனை பேரும் நான் கேட்டேன் ஏடிஎம்கே வேண்டாம், வந்து டிவிகே வேண்டாம்னு முடிவு பண்ணுவேன். டிவிகேல இருக்கிற அத்தனை பேரும் கேட்டா டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணாம் முடிவு பண்ணுவேன். ஆனா நீங்க இப்ப என்ன செய்றீங்க, ஜெயிச்சு வந்துட்டீங்க. நீங்க எம்எல்ஏக்களை வச்சு நீங்க வந்து இதைத்தான் பேரன்றது, இதுக்கு பேர் தான் குதிரை பேரன்றது. நீங்க பணம் வாங்குனீங்க வாங்கலன்னு நமக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கிறேன், இப்ப திருமாவளவன் ஏன் லேட் பண்ணாரு கேட்டா, நான் உயர்நிலை கூட்டத்தை கூட்டினேங்கிறாரு. ஏன்னா டெல்லியில போய் கூட்ட போறாரு உயர்நிலை கூட்டத்தை. நான் கேட்கிறேன், இல்ல ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆழ்ந்து சிந்திச்சு உடனே என்ன முடிவு எடுத்தீங்க? ஆதரவு தானே தெரிவிச்சீங்க. புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா? நீங்க பணம் வாங்குனீங்க வாங்கல அதெல்லாம் வேற.
நீங்க உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க அதே பேசுங்க. திமுக பக்கத்துல இருந்துகிட்டே தானே ஆதரவு தெரிவிக்கிறார். சார் அதுதான் சார் அதோட கொடுமையானது. இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எது தெரியுமா? திருமாவளவன் தான். என்ன நீங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து எப்படி இலங்கை படுகொலையை வந்து பாத்தீங்கன்னா வந்து இலங்கை படுகொலையை கண்டிச்சுட்டு ராஜபக்ச கிட்ட போய் கை கொடுத்தீங்களா? அந்த மாதிரி தானே சார் இது இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சார்? நீங்க வந்து 2 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க சார். நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக கவலைப்பட்டீங்களா? கிடையாது. இப்ப ஒட்டுமொத்தம் நீங்க என்ன சொன்னீங்க? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைங்க வாயை விட்டீங்கல்ல. சீமானையும் சேர்த்தே சொன்னீங்க. இப்ப நான் பேசினா சீமானுக்கு வந்து ஆதரவா பேசுறா நீங்க விஜய் வரைக்கும் பேசுங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை. இப்ப நீங்க அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் ஊட்டுறீங்க, தாள் ஆட்டுறீங்க, தொட்டில் ஆட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்க. இருக்கிறதுல ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் தான். அது சரி, கம்யூனிஸ்டுக்காவது வந்து டக்குன்னு முடிவு எடுத்து போயிட்டாங்க. காசு வாங்கினான்னு சொல்ல முடியாது. டக்குன்னு முடிவு எடுத்து போயிட்டாங்க. ஆமாங்க நாங்களே முடிவு எடுத்துக்கிறோம். அது சரின்னு நான் சொல்லல. ஆனா முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க, உடனே போயிட்டாங்க. நீங்க எதுக்கு ஒரு நாள் டிலே பண்ணீங்க? எதுக்கு ஹைப் கிரியேட் பண்ணீங்க? அப்போ சந்தேகம் வருது இல்ல? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சார் இந்த ஃபைல்லாம் பெண்டிங்ல வைப்பாங்க. நீண்ட காலம் அந்த பெண்டிங்ல வச்சாங்கன்னு வச்சுக்கிறேன். ஒரு வரம்பு மீறி பெண்டிங்ல வச்சாங்கன்னா அப்ப வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அந்த ஃபைல வந்து பெண்டிங்ல. இன்னொரு சந்தேகமும் வருது. என்னன்னா வந்து திமுக எம்எல்ஏ ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிருக்காரு விஜய். ஆனா வந்து இவர் வந்து பிஜேபி சார்பா சொல்றாங்க. இப்ப யாருக்கு சார்பா வந்து விஜய் வந்து செயல்படுவார்? இல்ல யாருக்கும் சார்பா செயல்பட முடியாது சார். நேற்றைய தினம் அவர் வந்து பதவி ஏற்கும் போது கூட பாத்தீங்கன்னா பெருசா யாருக்கும் வந்து அவர் வந்து இது பண்ணிக்கல. இவங்க ஆதரவு வாங்கல. இது நல்லா தெரியாது. இது வந்து வாங்கப்பட்ட ஆதரவு, இது பெறப்பட்ட ஆதரவு இல்ல, வாங்கப்பட்ட ஆதரவு. அதுல எதுக்கு நான் வந்து ஆகா ஓகன்னு சொல்லணும்? இது வந்து எங்க எதிராக செயல்பட்டாலுமே அவர் விளைவு தானே. இப்ப வந்து திமுக எதிராக செயல்பட்டாலும் இவருக்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்கள் திரும்ப பெற்றுட்டாங்கன்னா அவரோட நிலை என்ன? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டா மக்கள் வந்து விஜய் என்ன முடிவு எடுத்தாலும் இப்பவே நான் சொல்றேன், இந்த நிமிடமே கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனதுல சில சந்தோஷப்படலாம். ஆனா அடுத்தடுத்த நகர்வுகளில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்றது தெரியல. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் வந்து என்ன பண்றாரு, என்ன பண்ண போறாரு. இப்ப அடுத்த கட்டம் அவர் தான். ஒவ்வொரு விக்கெட்டா விழும்போது பண்ணா இப்ப அடுத்த விக்கெட் அவருக்கு. சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுதான் இங்க நீங்க பாக்கணும் வந்து கேட்டா இங்க இருக்கிற இந்த அதிமுக எவ்வளவு பலவீனம் அடையுது. ஸோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 34 பேர் இருந்தாங்க வந்து ஆட்சி இருக்கிறாங்க. அப்பவும் கூட அதுவும் கூட பாத்தீங்கன்னா மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானது தான். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டா எதிர்ப்பு குரல் வந்து அதுக்கு மரியாதை இருக்கும் சார். டிவிகேவுக்கு யார் எதிர்த்து அரசியல் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சட்டமன்றத்துக்கு உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் எதிர்ப்பு குரல் கொடுக்கறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலிமை கூடும். வலிமை கூடும். நீங்க சீமான் அவர்களை சொல்றீங்க வெளியில? ஆமா சீமான்னு சொல்றேன். இப்போ நேற்று முந்தினத்து இந்த பைல்வான் ரங்கநாதன் சாட்டை துறைமுருகன் அப்படி பேசினார் இப்படி பேசினார். அதனால தான் வந்து என்டிகே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தோல்வியை சந்திச்சுன்னு சொல்றாரு இல்லையா? நான் நாகரிகமா சொல்றேன், ரொம்ப அநாகரிகமா தான் பேசியிருந்தாரு. ஆனால் நான் வந்து சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க வந்து சாட்டை துறைமுருகன் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி இது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு என்ன சொன்ன ஒரு போலி. இந்த கட்டமை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு மூல செலவு செய்யப்பட்டாங்க. இங்க மிகப்பெரிய கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா இங்க போயிட்டு இருக்கு. சரிங்களா? இருக்கிற பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து முழுக்க ஒரு என்ன சொன்ன ஒரு செயற்கையான கட்டமைப்பு இல்லாத இயற்கையான வந்து இணைய வலிமை உள்ள கட்சி வந்து நாம் தமிழர். அப்போ இந்த வந்து இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கணுமே தவிர சாட்டை துறைமுருகன் வந்து மேடையில வந்து விஜயை தாக்கி பேசினாரு அப்படிலாம் கிடையாது. அதனாலலாம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இவரு நான் கேட்குறேன், இதே பைல்வான் ரங்கநாதனும் வந்து இதே விஜய் டிவிக்கு எதிராக பேசியிருக்காரு. அப்போ இதுதான் நேரம் தோல்வி அடைஞ்சா உடனே வந்து இது காரணம் யார் தெரியுமா? இது காரணம் கேட்டால் சாட்டை துறைமுருகன் வந்து பேசினாரு அப்படிதான் சொல்லிட்டு அப்படி பார்த்தா நான் இப்போ இங்கே குறைகள்னு சொல்றது கிடையாது சார். இப்போ நம்ம இந்த குறைகளை தேடுற வேலையை இப்போ பண்ணக்கூடாது. அதுதான் பலவீனம். இப்போ அதிமுக ஏன் பலவீனம் ஆடுது? மேலே ஏன் பலவீனம் ஆடுது? நீ தான் காரணம் கிடையாது. இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்ல போனால் தேர்தலுக்கு முன்னாடி பேசுறது தான் சரி. இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசணும். நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பேசிட்டோம். இப்போ நானே சொன்னேன் வந்து கேட்டால் பிரபு வந்து டிகே பிரபு வந்து கட்டி அணைச்சிடக்கூடாது அப்படின்னு அப்பயே சொல்றது இருக்கு. ஆனால் இப்போ எல்லா ரிசல்ட்லாம் முடிஞ்சு மந்திரி சபை பதவி ஏற்ற பிறகு அவன் அதிகாரத்தில் வரான்னு கேட்டால் அவன் மூஞ்ச நக்கிறதுக்காக சொல்றேன். நான் யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வரான் அவன் முகத்தை நக்கணுன்றதுக்காக பைல்வான் ரங்கநாதன் இப்படி பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது காரணம் சாட்டை துறைமுருகன் தான் காரணம். இதை நீங்க என்னைக்கு சொல்லிடணும்? இது என்னைக்கு நீ சொல்லிடணும்? இது வந்து கவுண்டிங் முன்னாடி நீ சொல்லிடணும். கவுண்டிங்கும் முடிச்சாச்சு. புதுசா மந்திரி சபையும் பதவி ஏற்றுட்ட பிறகு அதிகாரத்தில் வந்த பிறகு இப்போ வந்து நீ வந்து
நாம் தமிழர் கட்சி அழிவுக்கு காரணமே வந்து சாட்டை துரைமுருகன். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த கேட்டால் சாட்டை துரைமுருகன் நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. கண்டினியூ பண்ணும். எதிராக பேசுறாரு. டிவிகே அரசுக்கும் டிவிகே அரசுக்கு எதிராக டிவிகே அரசோட அந்த நடவடிக்கைகள், அதாவது மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குற கட்சிகள் வந்து வலிமை பெறும். 2031 கூட வச்சுங்க நீங்க. இப்ப அடுத்து நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி இப்ப இறங்குனதுக்கு அப்படியே அதிகமா ஏறும்னு நினைக்கிறீங்க சார்? 4 மடங்கு ஏறும் சார். நான் உள்ளபூர்வமா சொல்றேன். டிவிகே அரசோட அத்தனை நடவடிக்கைகளுக்கும் வந்து டிவிகே அரசோட அத்தனை நடவடிக்கைனா நான் சொல்லுது, நீங்க நல்ல நடவடிக்கை சொல்றேன். திரும்பி டிஎம்கே போக மாட்டாங்க. ஆமா, மக்கள் விரோதி. இப்ப யார் இங்க எதிர்கட்சியா செயல்பட போறாங்க? இப்ப எதிர்கட்சிகள் செதறி போய் கிடக்கு. ஒத்துக்கிறீங்களா? அதிமுக பிரதான எதிர்கட்சி கிடையாது. அதிமுக ஒரு பார்ட் இருக்கு, டிஎம்கே ஒரு பார்ட் இருக்கு. முன்ன பண்ண வித்தியாசம் ஒரு 3% 4% முன்ன பண்ண வித்தியாசம், அவ்வளவுதான். எம்எல்ஏக்கள் போய் சேரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்னா எதிர்கட்சி பணியை வந்து சிறப்பாக செய்யறது வந்து யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகள் அப்படியே மாறும். இந்த ஆதரவுன்ற அந்த எதிர்ப்பு அலையா மாறும்போது 96 நடந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. காங்கிரஸே செத்து போயிருந்த காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலகி வந்து பார்த்தீங்கன்னா 96 நடந்துச்சு. விலைக்கு வந்து மக்கள் வந்து மூப்பனார் வந்து தனி கட்சி தொடங்குறாரு. அலைனா அலை எதிர்ப்பு அலை அப்படி இது ஜெயலலிதாவுக்கு எதிராக 96 நடந்துச்சு. அப்படி வெறித்தனமா குத்துனாங்க. கடைசியில் கேட்டா 20 அடிச்சாங்க, 40 எம்பி அடிச்சாங்க சார். 20 சீட் அடிச்சாங்க. யார் அடிச்சது? வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில. கட்சியே 15 நாள் தான் ஆரம்பிச்சாங்க. 15 நாள் தான் இருக்கும். காங்கிரஸ் வந்து விலைக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அப்படியே ஸ்வீப் பண்ணாங்க. அந்த டிஎம்கே அப்போ ரஜினிகாந்த்லாம் குரல் கொடுத்தாரு இல்லையா அந்த டைம்ல. இந்த தமிழ்நாட்டோட வந்து ஆண்டவரை கூட காப்பாற்ற முடியாது, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த காலம் அது மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கு. 31 நிச்சயமா நடக்கும். அதுவும் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் கிடையாது, அதிகபட்சம் அட்ராசிட்டி அதிகமா இருக்கும். எல்லா நேரங்களையும் எல்லா உத்தியும் எடுபடாது. இப்போ தேவையானது என்னன்னு கேட்டால் அடுத்த கட்டமைப்பு கேட்டால் முழுக்க சோசியல் மீடியா, இணைய வலிமையை வந்து நீங்கள் வந்து பலப்படுத்தணும். எல்லா கட்சியும் நாம் தமிழர் உட்பட வந்து அது செயற்கையான்றதை விட பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யணும். கையில் ஃபோனை வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு தகவல் இருக்குன்னு சொன்னால் அந்த எதிர்கட்சி அதை கட்சியோட நடவடிக்கை சொல்லணும். இப்போ டிவிகே அரசோட அட்ராசிட்டி ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்த்து நீங்கள் வந்து ஒரு போராடுறீங்க, ஒரு ஆரம்பம்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அது வந்து அதை செய்யணும். இப்போ எனக்கு வருது சார், நான் எதிர்த்து பேசுகிறேன் சார், டிவிக்கு எதிர்த்து பேசுகிறேன், விஜய் எதிர்த்து பேசுகிறேன். ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேர் வந்து என் நம்பரை கொண்டு வந்து கொட்டுறான். நான் அதை பார்க்கறதே இல்லை, ஓப்பனே கூட பண்ணுறது இல்லை. ஒரு சிலர் பிளாக் பண்ணுறேன், திருப்பி வருது. ஒரு 10 வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டயே வந்து விழுது. சொல்கிறேன், நான் எல்லாமே பார்க்குறேன், விஜய்க்கு ஃபேவரானதாக இருக்குது. இப்போ வந்து இணையத்துல வந்து ஆமா, இணையத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாற வாய்ப்பு. நான் சொல்றேன் கண்டிப்பா இப்போ நான் இதை உடனே கேட்ட உடனே வந்து சாட்டை திருமணம் ஐயோ இப்படிலாம் இவங்கெல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. தொடர்ந்து பேசணும். இப்போ நான் கூட பேசிருக்கேன், நேற்று வந்து பேசியிருக்கேன். தப்புனா தப்புன்னு பேசுறோம். உங்க நிலைப்பாடு தொடர்ச்சியா மாறாம தொடர்ச்சியா வந்து என்டிகேக்கு ஆதரவாகவும் அந்த டிவிக்கு எதிராகவும் நிச்சயமா இருக்கும் சார். கண்டிப்பா நான் சொல்றேன், நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு. இந்த டிவிக்கு அரசுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் குறித்து எந்த தவறான நடவடிக்கை இருந்தாலும் நான் பிரதிபலிப்பேன். அது எல்லாம் என்ன விளைவுகள் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். ஒன்று ஜெயிலுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மரணம், அவ்வளோதானே. 2 தானே சார், இதை தாண்டி ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்று ஜெயிலு இல்லை மரணம், 2த்துக்கும் ரெடி தான். ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டுலாம் போக முடியாது. ஐயோ வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு, நம்ம இனிமேல் உஷாராக இருக்கணும். பல பேர் சொல்கிறதே காதில் விழுது. இது பல பேர் நானே பார்க்குறேன். ஒருத்தர் பைத்தியம் போல கேட்டால் வந்து திமுக ஆதரவாகவும் வந்து டிவிக்கு எதிராகவும் பேசிட்டு இருந்தவன் இப்போ ஒரு வீடியோலையும் சேனல்லையும் போய் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு இடத்த சொன்னால் பரவாயில்ல, எங்கெல்லாம் போய் நேர்காணல் கொடுக்கணும் அங்கெல்லாம் வந்து கேட்டால் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது ஒரு தடவை சொல்லவே முடிஞ்சிச்சு. நான் இன்னும் ஒரு தடவை கூட சொல்லவே இல்லை. ஆனா டிஎம்கேக்கு ஆதரவா பேசியிருந்த நபர் இப்ப வந்து டிவிக்கு எதிராக பேசினவர் எங்க போய் நேர்காணல் போய் உட்காந்தாலும் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கேட்குறீங்க சார், இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் வந்து சிஎம்மா பதவி ஏற்றிருக்கிறார் சார், அவருடைய நடவடிக்கை இதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னா அந்த நடவடிக்கை பற்றி தான் நீங்க பேசலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்லிட்டீங்க வாழ்த்து. இப்போ வந்து பார்த்தா எங்கெல்லாம் நேர்காணல் போய் உட்காரனா அங்கெல்லாம் முதலமைச்சர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், முதலமைச்சர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படின்னா இப்போ நான் சொல்றேன், நான் வாழ்த்து சொல்லவே இல்லை, நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா வந்து பார்த்தா அவர் முதலமைச்சர் ஆனதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை சார். நான் எப்படி சார் வாழ்த்து சொல்ல முடியும்? விஜய் முதலமைச்சர் ஆனதுல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை.
அந்த ஆன முறையும் கூட சரியில்லைன்னு நான் சொல்றேன். இவிஎம் மிஷின்ல வந்து வந்து ஃப்ராட்தனம் பண்ணி வந்தாரு, இணையத்தெல்லாம் வந்து ரூட் மாஃபியா வச்சு வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொன்னா நல்லா இருக்கும் சார். நியாயமா அது? சொல்லுங்க. அது நியாயம் கிடையாது. நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன். காரணம் கேட்டா முதலமைச்சர் வந்து நேர்மையா ஜெயிச்சு வரல, அதனால வாழ்த்து இல்லை. ஒரு பக்கம் நீங்க என்ன செய்றீங்க, அப்படியும் சொல்றீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சேனலா போயிட்டு முதலமைச்சருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் நாளைக்கு அதிகாரம் இருக்கு, நாளைக்கு ஜெயில விடும் போடட்டும் போடட்டும். செத்த நான் சொன்னேன், ஒரு தடவை சாவு, இப்போ சேகருக்கு ஒரு தடவை சாவு, தினம் தினம் சாகணுமா? இதுக்கெல்லாம் பயப்படுற சார். இதெல்லாம் வேற. சாட்டை துரைமுருகன் பேசுனது சரி, அது எதுவும் தப்பா இல்லை. வல்கர் ஒரு கெட்ட வார்த்தையில பேசினார்னா நானே சொல்வேன், இல்லை இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினாரு, ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்து சொன்னார்ல, அதை நம்ம சொன்னோமே. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா சர்ச்சையாச்சு இல்லையா? அப்ப நான் சொன்னேன், அந்த வார்த்தை போட்டுக்கூடாது, ஆத்தா அப்பன்ற அந்த வார்த்தை போட்டுக்கூடாது. மற்றபடி வந்து டிவியை குறித்து அவர் பேசின வார்த்தைகள் எதுவுமே வந்து அவதூற கெட்ட வார்த்தை எதுவும் பேசவே இல்லையா? எனக்கு கேட்டால் துணிச்சலாக வந்து சில கருத்துக்கள் சொன்னார். பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வழக்கு தொடுத்திருக்கும் போது நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டான்ஸ் கடையோட நீ வந்து கலந்து அது அப்படி நம்ம அதெல்லாம் நியாயம் தானே, உண்மை தானே அது. எதுவும் வந்து வந்து அன்பார்லிமெண்ட் வேலை எதுவும் பேசவே இல்லையே அந்த விஷயத்தெல்லாம். அப்போ டிவிக்கே எதிர்த்து பேசுனீங்க, நீங்க வந்து டிவிக்கே எதிர்த்து பேசுனீங்க, அதனால தான் உங்களுக்கு ஓட்டு போச்சு. தப்பு நல்லா எதிர்த்து பேசிதானங்க ஆகணும். சாட்டை துறைமுருகன் பேச தப்பு கிடையாதுன்ற நான். இதில் பயிலான் நகரம் கேட்டா நீ வந்து நீ ஒரு கிசுகிசு பத்திரிகையாளர், நீ உனக்கு இதெல்லாம் வந்து உனக்கு கிசுகிசுன்னு கடந்து போயிடுவேன். இது நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடியவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்புனா அது தப்புன்னு சொல்றாரு. சாட்டை துரைமுருகன் பேசுறது சரி. கிசுகிசு பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூஞ்ச நக்கணும் போயிட்டு. இது அடுத்த நிமிஷம் வரைக்கும் தம்பி விஜய் நான் அன்னைக்கே சொன்னேன் அப்பா கிட்ட, நீங்க முதலமைச்சர் ஆயிடும் சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. இது நான் அன்னைக்கே சொன்னேன், தம்பி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆவாருன்னு நான் தான் முத சொன்னேன்னுவான். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதுங்கெல்லாம் வந்து நிரம்பாரக்கூடிய பறவைகள் சார். இதெல்லாம் அப்படிப்பட்ட பறவைகள். இதெல்லாம் கிடையாது. தீர்க்கமான முடிவு என்ன கேட்டா ஒரே வார்த்தை கேட்டீங்கன்னா, இந்த டிவிக்கு அரசை வந்து யார் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, துணிச்சலாக பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, அதனால எதிர்வினைகள் யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ 31 தேர்தலில் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அது டிஎம்கே வரட்டும், என்டிகே வரட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும். இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி போய் பதவி வாங்கிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் புகழ்ந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், ஜெயலலிதா பீரியடில் அவரு கூட ஒரு தலித் அமைப்பை சார்ந்த ஒரு கட்சி சார்ந்த தனி கட்சி சார்ந்தவர். ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஜெயலலிதா வந்து அரசில் வந்து முதல்ல அவரை தான் சட்டசபையில் பேச விடுவாங்க. பேச அழைக்கிறது சபாநாயகர் முதல்ல சேக்கு தமிழரசன் நீங்க பேசுங்கன்னு தான் அவர் எழுந்துப்பார். அம்மா அவர்களே போற்றி அப்படின்னு ஆரம்பிப்பார். எது அம்மா அவர்களே போற்றின்னு ஆரம்பிப்பார். அவ்வளோ ஜெயலலிதா போயிட்டாச்சு சார். இப்போவும் அவர் இருக்கிறார் சார், அரசியலில் இருக்கிறார், கட்சி இருக்கு, அடையாளம் தெரியாமல் இருக்கிறார். அடையாளமே தெரியாம இருக்காரு. எங்க இருக்கிறாரு, வர ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ தவிர கட்சி செயல்பாடு எதுவுமே இல்லை. நீங்க பாராட்டி புகழ்ந்து பேசுறீங்கன்னா இப்போ இது நல்லா இருக்கும். இப்போ ஏதாவது பதவி பயன்படுத்திக்கலாம், அந்த பதவி கொடுத்து நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க, செய்வாங்க, எல்லாம் பண்ணிக்கலாம். இது அதுக்கு ஆசைப்பட்டது எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா எதிர்த்து அரசியல் பண்ணா இருப்பாங்க. இப்போ சாட்டை திருமணங்கள்லாம் நீங்க வந்து ரத்தமே அப்படி நீங்க வந்து கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் வந்து நீங்க புகழ்ந்து பேசிடுங்க அப்படின்னு சொன்னா அவனால முடியாது. எது ஆனாலும் முடியாது. ஒரு விஜயை புகழ்ந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு வாழ்த்து பாடி காட்டா சாட்டை வரும்போது நான் செத்துறேன். எது என்ன வேணா செத்து சாகடிச்ச சொல்லி நான் செத்து போயிடுறேன்னா, இது விஷம் குடிச்சிட்டு வேணாலும் செத்து போறேன். என்னால ஒரு 10 நிமிஷம் விஜய் வந்து பாராட்டி பேச முடியாது. நீங்க நாம் தமிழ் கட்சி நிலைப்பாட்டை வந்து இதுக்கப்புறம் மாத்த வேண்டாம். இப்படிதான் இருக்கணும் சார். இன்னும் இதை விட வேகம் எடுக்கணும் சார். எதிர்ப்பு அரசியல் மிகப்பெரிய ஒரு அளவீசம் சார். எதிர்ப்பு அரசியல் கண்டிப்பா பண்ணும். இந்த டிவிக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய எதிர்ப்பு ஒரு நாளும் எடுப்பாங்க. அப்ப நீங்க அது எதிர்ப்பை யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு வலிமை கூடும். இது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. பொறுத்திருந்து பாருங்க. தொடர்ச்சியா நிறைய அரசியல் கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். நன்றி சார்.